வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு சோயா பன்னீர் பண்ண போறோம். அதான் டோஃபு பண்ண போறோம். டோஃபுனாலே பொதுவா சைனாக்காரன், ஜப்பான்காரன் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா நாம இன்னைக்கு அமெரிக்கால இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அமெரிக்கால அதுவும் டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஆளு இந்தியால இருந்து யுஎஸ் இம்போர்ட் பண்ற பொருட்களுக்கெல்லாம் நிறைய டாக்ஸ் போட்டிருக்காருன்னு தெரியும். அவங்க சொந்த கட்சிக்காரங்களே, "டேய் டம்ப், இந்தியா நம்ம ஃப்ரெண்டுடா. அவங்க மேல எதுக்கு டாக்ஸ் போடுற? சைனாவை ஏதாவது பண்ண வேண்டியதானன்னு" கேட்டாங்க. அதுக்கு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜிபிங்க பார்த்து, "டேய் ஜிபிங், நீ எங்ககிட்ட இருந்து வருஷத்துக்கு 22 மில்லியன் டன் தான் சோயாபீன்ஸ் இறக்குமதி பண்ற. அந்த இறக்குமதியை நீ 4 மடங்கா உயர்த்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எவ்வளவோ பொருட்கள் இருக்கு. ஆனா அவரு சோயாவை ஏன் டார்கெட் பண்றாருன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டம்ப் வந்து ஒரு ஆணாதிக்கவாதி. அதனால நிறைய சோயாவை சாப்பிட கொடுத்து சைனாக்காரங்களெல்லாம் பொண்ணுங்களாக்கிட்டேன்னா சைனாவை ஈஸியா வின் பண்ணிடலான்னு அவர் பிளான் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். உண்மையா பொய்யான்னு பார்த்தோன்னா அது உண்மையும் பொய்யும் தான். வாங்க நம்ம குக் பண்ணிக்கிட்டே பேசலாம். 200 மில்லி டம்ளர்ல 1 டம்ளர் சோயாபீன் எடுத்து நல்லா கழுவி நைட் ஃபுல்லா ஊற வச்சிருந்தேன். 10-12 மணி நேரம் ஊறி இருக்கும். உளுந்துக்கு தோல் எடுக்கிற மாதிரி இதுல இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடுங்க. நான் இதுக்கு முன்னாடி உளுந்துக்கு தோல் எடுத்தது இல்ல, இதுலதான் பிராக்டிஸ் பண்றேன். இப்படி தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். புரோட்டீனுக்காக வே புரோட்டீன், கிரியாட்டின்னு சொல்லிட்டு டன் கணக்குல சாப்பிடுற நம்ம ஊர் பசங்க இந்த சோயாபீன்ஸை பார்த்தா மட்டும் ஐயையோ பொண்ணாயிருவோண்டான்னு சொல்லி பயந்து போய் ஓடுவாங்க. சோயாபீன்ல இருக்கிற ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் தான் அதை பார்த்து நம்ம பயப்படுறதுக்கான காரணம். ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்னா பிளான்ட் ஈஸ்ட்ரஜன் அர்த்தம். மனுஷங்க, விலங்குகள் எல்லாம் பெண் தன்மையை ஏற்படுத்துற ஹார்மோனுக்கு பேரு ஈஸ்ட்ரஜன். அதே மாதிரி செடிகளுக்கு இந்த பிளான்ட் ஈஸ்ட்ரஜன் இருக்குது. இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜனோட வீரியம்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரஜனை விட 100ல இருந்து 1000 மடங்கு வரைக்கும் இது குறைவா தான் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப அதிகமா கவலைப்பட தேவையில்லை. மிக்சியில போட்டு நல்லா மாவா மையா அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு அதுல இருக்கிற மில்கை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல எடுக்கிற பால் நல்லா திக்கா வரும். நம்ம திருப்பியும் இதை 2-3 வாட்டி இந்த மாதிரி மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி அடிச்சு நிறைய பால் எடுத்துக்கலாம். இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் சோயாபீன்ஸ்ல மட்டும் இல்ல, பிளாக் சீட்ஸ்லயுமே அதிகமா தான் இருக்குது. நம்ம வழக்கமா சாப்பிடுற கொண்டக்கடலை, நிலக்கடலை, இன்னும் சில பழ வகைகள்ல கூட இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் குறைந்த அளவுல இருக்குது. பெண்களுக்கு மெனோபாஸ் டைம்ல ஈஸ்ட்ரஜன் அளவு குறைவா இருக்கும். அதனால அவங்க சோயாபீன் சாப்பிடுறது நல்லது. இந்த சக்கையை நாம தூர போட போறது இல்ல. ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சு 1 வாரம் வரைக்கும் மில்க் ட்ரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஈஸ்ட்ரஜனால ஆண்களுக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது. எலும்பு வலிமை, மூளை பலம், இதய வலிமை எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுல இந்த ஈஸ்ட்ரஜனோட பங்கும் அதிகமாவே இருக்கு. அதனால அளவா சாப்பிடும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. அளவுக்கு அதிகமா போகும்போது எதுவுமே பிரச்சனை பண்ணதான் செய்யும். நான் இந்த பாலை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இல்லை. யூகேல எல்லாம் இந்த பால் லிட்டர் கணக்குல இருக்கும். சில பேர் இந்த பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றவங்க இந்த பாலை வாங்கிட்டு போய் காஃபி டீக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு இது மாவு மாதிரி தானே இதுல இருக்கும். அதனால நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஆனா கீழே பிடிக்கவே இல்லை. காப்பர் பாட்டம் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் அது பிடிக்கவே இல்லை. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இதை போட்டு கொதிக்க விடணும். அப்பவும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே தான் இருந்தேன். நல்லா கொதிக்க இருக்கும்போது 2 லெமன்ல இருக்கிற ஜூஸ் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி இதுல விட்டு இதை திரிக்க வைக்க போறோம். புளிச்சிருமோன்னுலாம் பயப்பட தேவையில்ல. இதுல மைல்டா தான் ஒரு புளிப்பு ஏறுது. அதனால தைரியமா 2 லெமன் ஊத்தலாம். நேரம் ஆக ஆக நல்லா திரிஞ்சு கிரீமியா கர்ட் மாதிரி வருது. எனக்கு பொறுக்க மாட்டேன்ருச்சு. அதனால சூடாகவே நான் இதை ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது சூடா இருந்ததுனால இதை பிழிஞ்சு எடுத்துறதுக்கு ஒரு பொட்டேட்டோ மேஷர் யூஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்காக டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு இதை துணியோட நாம ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சு மீதியில இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணணும். அதுக்காக நான் மேல இடி உரலை தூக்கி வச்சுட்டேன். ஒரு நல்லா 2 மணி நேரம் இந்த மாதிரி நம்ம தண்ணி ட்ரெயின் பண்ணாதான் நல்லா சூப்பரா சாஃப்டா உடையாம வரும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல 15 மினிட்ஸ்ல எடுத்துட்டேன். இருந்தாலும் கூட நல்லா தான் வந்தது. ஆனா ஷேப்பா கட் பண்றதுக்கு வரல. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இதை ஒரு 4-5 நாள் கழிச்சு யூஸ் பண்ண போறோம்னா இதுல கண்டெய்னர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது நல்லது. எக்ஸ்ட்ரா ட்ரை ஆகாமலும் அதே நேரத்துல கெட்டு போகாமலும் இருக்கும். தண்ணியவும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாத்திரணும். மறுநாள் காலையிலேயே டோஃபு மசாலா செஞ்சுட்டோம். அந்த சக்கையை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததை ஒரு 4-5 நாள் கழிச்சு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டோம். டேஸ்டா தான் இருந்தது. சப்பாத்தியுமே அன்னைக்கு செஞ்சுட்டோம்னா ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு.
அடுத்த நாள் அந்த டோஃபுவ எண்ணெயில லைட்டா பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அது உதிர்ந்துட்டு ஓட போகுதோ, இல்லாட்டினா வெடிச்சு சிதற போகுதோன்னு ஒரு பயம் என் ஒய்ஃப்க்கு இருந்தது. அதனால கொஞ்சம் பயந்துகிட்டே தள்ளி நின்னு தான் அத உள்ள போட்டாங்க. நானுமே என்னோட மொபைல் கேமராவ கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருந்தேன். நெனச்சதுக்கு நேர்மாறா அது ரொம்ப நல்லாவே வந்தது. முதல்ல நம்ம அந்த பால டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கசப்பு தன்மை இருந்தது. அது இந்த டோஃபுல சுத்தமாவே இல்ல. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. பன்னீருக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. சொல்லப்போனா பன்னீர விட இது டேஸ்ட்டா தான் இருந்தது. டோஃபு மட்டும் லைட்டா ஒட்டுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் ஒட்டவே இல்ல. இந்த மாதிரி எல்லா டோஃபுவையும் உள்ள போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்ச அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கேப்சிகம் போட்டு வதக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு சட்டியில பேரலலா எண்ணெய ஊத்தி கொஞ்சம் வெங்காயத்த போட்டு வதக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது கூட ஜிஞ்சர், கார்லிக், கசகசா, கேஷ்யூ நட்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி, அந்த வெங்காயம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அது கூட நறுக்கி வச்சிருக்கிற தக்காளிய போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்தாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தி அரைக்க வேண்டாம். ஆனா நல்லா மையா அரைச்சுக்கோங்க. அப்பதான் டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய விட்டு, அது கூட கொஞ்சமா ஸ்பைசஸ் போட்டு வதக்கிக்கங்க. ஸ்பைசஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப கம்மியா தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு மைல்டான ஃப்ளேவர் இருந்தா போதும்ன்ட்டு. அது கூட இந்த பேஸ்ட்ட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய் பொடிய போட்டு, அது கூட கொஞ்சம் தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். வேற எந்த மசாலா தூளும் ஆட் பண்ணல. கரம் மசாலா துளி கூட போடல. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட வதக்கி வச்சிருக்கிற டோஃபுவையும், கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா ஆப்ஷனல் தான். ஆனா அது போட்டா கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கிரன்ச்சியாவும் இருக்கும். டேஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலாவோட ஒரு படி ஜாஸ்தியாவே இருக்குது. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, நல்லா கிரீமியா வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிற வேண்டியதுதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சோயா வந்து ஒரு முழுமையான புரத உணவு. முழுமையான புரத உணவுன்னா, உடம்புல புரோட்டீன் உருவாக தேவையான 9 அமினோ ஆசிட்ஸும் அந்த சோயால இருக்குது. அதனால அது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ். இத பாலா குடிக்கும்போது டேஸ்ட் நல்லாவே இல்லன்னு சொல்லியிருந்தேன். அதே டோஃபுவா மாத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கு. பன்னீர விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால சோயாவ நம்ம அளவா அப்பப்போ உணவுல சேர்த்துக்கிறது கண்டிப்பா நல்லது தான். நம்ம ப்ராசஸ் ஆகி வர்ற கடையில வாங்குற சோயா சங்க்ஸ விட இது ரொம்பவே ஹெல்த்தி. சைனாக்காரங்க டோஃபுவ பிளண்டா கறி பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இந்தியன் ஸ்டைல்ல சூப்பரா வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.